வெறும் 1000 ருபீஸ் வச்சுட்டு ஒருத்தர் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரா? ஆமாங்க, ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அப்துல் அலீம், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 2013 வெறும் 1000 ருபீஸ் மட்டும் வச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியே வராரு. அதுவும் ட்ரெயின் டிக்கெட்டு 800 ருபீஸ், மீதி 200 மட்டும்தான் கையில் இருக்குது. பிளாட்ஃபார்ம்லேயே 2 months ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டாக ஜோஹோவில் வேலை கிடைக்குது. 12 hours டெய்லி ஒர்க் பண்ணுறாரு. அப்போ ஒரு சீனியர் ஆஃபீஸர் இவரை பார்த்தா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் 10th படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு ஓரளவுக்கு HTML தெரியும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நீ டெய்லி என்கிட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவர் 12 hours ஒர்க் பண்ணிவிட்டு 1 hour எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி HTMLலாம் கற்றுக்கிறாரு. 8 months கழிச்சு, சார் நான் சின்னதாக ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த சீனியர் ஆஃபீஸருக்கு ஒரே ஹாப்பி. மேனேஜர்கிட்ட போய் காமிக்கிறாங்க, ஜோஹோ மேனேஜர்கிட்ட. அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் உடனே இன்டர்வியூக்கு கூப்பிடுங்க அப்படின்னா இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணும்போது சொல்கிறாரு, நான் 10th மட்டும்தான் சார் படிச்சிருக்கேன் அப்படின்னா, பரவாயில்ல உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டில் அவர் முடிக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம டேலண்ட் ஒரு நாள் எல்லாத்தாலையும் போற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது 3 பாயிண்ட்ஸ் தோணுச்சுங்க. என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன், நம்ம எப்பயுமே சூழ்நிலையை காரணம் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் எதையுமே கற்றுக்க முடியாது. அண்ட் தேர்ட் ஒன், நம்ம வேலை ரிலேட்டடாக நம்ம ஜாப் சார்ந்து புதுசாக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தராச்சும் நம்மளை பார்த்து நமக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.